பால். இந்த வரேன்ப்பா. வாங்க. இன்னைக்கு 1/2 லிட்டர் போதும்பா. போதுமாக்கா? ஆ ஆ. இந்த பக்கம் வாங்க. ம். ம், 33 நாளாச்சு. பேலன்ஸ் ம். சார் நாளைக்கு வந்துருவாரு, வாங்கி வச்சிடுறேன். தம்பி எங்க? அவன் இன்னும் எந்திரிக்கல. ஓ. ம். ம். ஹலோ, சொல்லுப்பா. எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கியாப்பா? ம், இருக்கேன். உன்னை பார்த்து 4-5 மாசம் ஆயிட்டு. எப்பப்பா ஊருக்கு வருவ? வரேன். சரிப்பா, உன்னை பார்க்கணும் போல இருக்கு. சீக்கிரம் வாப்பா, வச்சிடுறேன். ம். ம், புள்ள மேல பாசம் எனக்கு இல்லையாங்க? என்னப்பா சூச, உன் பாடு தான் கொண்டாட்டமா இருக்கு, எங்க பாடலாம் திண்டாட்டமா இருக்கு. உனக்கு என்னடா, கை நிறைய காசு, பை நிறைய பணம். நீ பார்த்த, நீ தான் ஓடி ஓடி சம்பாதிக்கிற. காலையில 4 மணி ஆனா பால் போட போயிடுற. இப்ப தண்ணி கேன் போட வந்துட்ட. ஆ, அப்புறம் இப்ப முதலாளியை விட நீ தான் ரொம்ப சம்பாதிக்கிற. ஏன்டா தேவையில்லாம கேன் எடுக்கிற வேலையை பாடுறான். அடுத்தவன் என்ன பண்றான்னு கேட்டுக்கிட்டு கை நிறைய காசா. அப்புறம் வந்து மீதி எடுத்துக்கிறேன். சரி, வந்து எடுத்துக்க. சேர்த்து எழுதிக்க. ஏய் கணபதி, இங்க வாடா. இந்த வர முதலாளி. ஏய் சூசையை கூப்பிடு. சூச, எப்பா சூச, ம், இங்க வா, முதலாளி கூப்பிடுறாரு. வா வா. ம். எதுக்கு கூப்பிடுறான்னு தெரியலையே. என்னப்பா வணக்கம் முதலாளி. வேலை இல்லைன்னு சொல்லி வேலையும் கொடுத்து தங்குறதுக்கு இடமும் கொடுத்தா எனக்கே வெட்டு வச்சிரு போல இருக்கு. என்னாச்சு முதலாளி? 250 கேன் எடுத்திருக்க, பில்லு எதுவுமே வரல. நாளைக்கு பில்லை கொடுத்துட்டு கேன் எடுக்கிறதுக்கு பாரு. கலெக்ஷன் இன்னும் ஆகலை. ஆனவுடனே கொடுத்துறேன் முதலாளி. போ போ.
நீங்க எத்தனை மாசம் வட்டி கொடுக்கல? தம்பி பார்த்து பேசுங்க, 4-5 வீட்டுக்கு சொந்தக்காரன் நான். வா சூச. வரேண்ணே. கரெக்டாக வட்டியாக கொடுத்து விட ஆரம்பிச்சிருக்கேன். வணக்கம் தம்பி. தம்பி வணக்கம் சொன்னா சிரிச்சுக்கிட்டே வணக்கம்லாம் சொல்ல மாட்டீங்களா? உள்ள ஓனர் இருக்காரு. அது என்ன தம்பி, ஃபினான்ஸ் கம்பெனினாலே கடன் வாங்க வர்றாங்க எல்லார்ட்டையுமே ஒருன்னு இருக்கணும்னு ஏதாவது சட்டங்கிட்ட இருக்கா என்ன? வந்தமா கேன் போட்டோமா அந்த வேலையை மட்டும் பாருங்க. நீங்களே உங்களை ஏமாத்திக்கிறீங்களா? யா சார், டிராவல்ஸ்காரன் 3 அண்ணே, மாசம் வணக்கம். கொடுக்கல. இன்னைக்கு சாயந்தரம் கொடுக்கலன்னு வச்சுக்க, அவனை தூக்கி போட்டு பகந்துரு. நான் பின்னாடி வரேன். பார்த்துட்டு சொல்றேன். வெளியில் இருக்காள உள்ள வர சொல்லு. யாரு? வாசகனா? உள்ள வாங்க. ஓ போடி போ, 4 வீடு எங்களுக்கு தான் வரும் போ. இந்த மாப்பிள்ள மனம் நம்மளை பத்தி ஒரு பாட்டு பாடுனா என்ன பாட்டு பாடும் சொல்லு. என்ன பாட்டு பாடும்? நீயே பாடிடு மாப்பிள்ள. ஓ நானே பாடவா? என்னை யாரென்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். இந்த பாரு, நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக நான் அமைதியா இருக்கேன். இது வரைக்கும் வட்டியும் வரல, முதலும் வரல. வட்டி அதிகமாக இருக்கு, அதனால தான் என்னால் கொடுக்க முடியல. வட்டி அதிகமா இருக்கு. 12 வட்டி கொடுக்குற என்கிட்டயே அதிகமா இருக்குங்கிறிய. கருப்பட்டியோட பையன் 20 வட்டிக்கு கொடுக்குறான். அதை என்ன சொல்லுவ? இப்பெல்லாம் பணத்துக்காக மண்ணை விற்கிறது இல்லை. இப்பெல்லாம் மாப்பிள்ள பொண்ணத்தை எழுதி வாங்குறான். அதுக்காக நீ பயப்படாத. வேணா ஒன்று செய்ய, எனக்கு கொடுக்க வேண்டிய வட்டி முதலுக்கு உன் வீட்டை எழுதி கூட. என்ன சொல்ற? ஒன்றும் பேசாம தலையை திருப்புனா அதுல சொல்லு. கூடிய சீக்கிரம் என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன். வீடு அடமானம் வச்சு நான் எப்படியும் பணத்தை தந்துடுறேன். புரிஞ்சுக்கிட்டா சரி. போ. ம். 3 3 4 4 5. சொல்லு. இன்னைக்கு ஸ்டேஷனில் பறவை உட்கார வச்சுட்டாங்க. அப்புறம் வேற என்ன? ஸ்டேஷனில் லீவெல்லாம் அடிக்கடி போட முடியாதுமா, நீ வேற. குட் மார்னிங் சார். சரி சரி சரி. பேசுவியா? நல்லா இருக்கும் சார். சூச. சார் கேன் போட்டாச்சு. ஓகே சார். கேன் போட்டாச்சு. எத்தனை கேன்பா? 15. இருக்கட்டும், கணக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். சார், என் மனசுல பட்டது ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுப்பா. எல்லா போலீஸும் காசு வாங்கி தான் பார்த்துருக்கேன். முறையா காசு கொடுக்குற போலீஸ் நீங்க தான் சார். இருக்கட்டும் இருக்கட்டும். தேங்க்யூ சார். வரேன் சார். சரி, இந்த வாரம் வரேன் சார். அடுத்த வாரம் பார்த்துக்கிறேன். வணக்கம் சார். என்னையா எஸ்ஆர்எம்குள்ள உனக்கு என்னையா வேலை? இல்லை சார், சும்மா தான். தண்ணி கேன் போட்டால் தண்ணி கேன் போடுறத மட்டும் பாரு. எஸ்ஆர்எம்க்கு எதுக்கு போகிற? இதே மாதிரி ஏஆர்எம்குள்ள ஏதாவது பார்த்தேன் தொலைச்சி போட ஒன்று. சரி சார். வணக்கம் சார். என்னையா பாராக போட்டால் செல்ஃபோன் பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கு மாதிரி அதை வேலையை பாரு. வா 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 வா. ஓல்டன் ஓல்டன். ஓகே ஓகே ஓகே. ஆர்மண்ணே வாண்ணே, வந்து புடிண்ணே. உனக்கு என்னடா உடம்பு ஃபுல்லா மச்சம்? பொண்ணுங்க ராசிக்காரன்டா நீ. எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்களோடய சுத்துற. வேற நான் பொண்ணு ராசியே இல்லாதவண்ணே. ஊர்ல இருக்க எல்லா பொம்பளைங்களோட நம்பரும் உன்கிட்ட தானடா இருக்கு. நீ சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்லைண்ணே. நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்டா. சும்மா எனக்கு ஏதாவது 2 நம்பர் இருந்தா தாயா தூக்கு.
காஃபி எடுத்துட்டு வா. ஓடி வந்து போடி வந்தா இதுக்கு மேல என்னடி போடணும்? போடுங்கம்மா. என்ன சின்ன புள்ள மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்க? காஃபி கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? இதோ கொண்டு வரேங்க. நீ விளையாடிட்டு இரு, நான் வந்துடுறேன். சீக்கிரம். ஹலோ, எங்க இருக்க? அந்த வண்டியோட காசு கிடைச்சிருச்சா? அப்படியா? சரி. நாங்க போயிட்டு வரட்டுமா? சரி வா போடுறேன் வா. போயிட்டு வரேன். சரிங்க. அக்கா, செல்வி அக்கா, ஆர்டர். வரேன் வரேன். ஒரு உள்ள நிமிஷம். வைக்கவா? இங்கே இங்கே வச்சிருங்க. வைக்கணுமா? சொல்லுங்க. ஆமா 11 மணிக்கு தான் உனக்கு டியூஷன். சரிங்க, ஓகே, வந்துருங்க. அம்மா சீக்கிரம் வாமா. சும்மா பேசிக்கிட்டே இருக்காத, ஏன் கூட கொஞ்சம் வாமா. ஃபோன் கொடுத்துருக்கல, விளையாடிட்டு இரு. நீ இல்லாம எனக்கு போர் அடிக்குதுமா. நீ கேம் ஆடிட்டு இரு, கேம் முடியறதுக்குள்ள அம்மா வந்துடுற, சரியா? இந்த 2 பேரும் விளையாடுற கேமை நான் ஒத்தாமல விளையாண்டு இருக்கேன். லூடோ தானே, எனக்கும் சேர்த்து நீயே விளையாடுடி. போமா. பயமா இல்ல? இல்ல. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். வாட் சர்ப்ரைஸ்? கை நீட்டுங்க. இந்தாங்க சாக்லேட். தேங்க்ஸ். ஓகேவா? அப்ப போங்க. அம்மாவையே அது மாதிரி பயமுறுத்திடணும். நீ டியூஷன் போல இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? அதான் நான் வாங்க பணத்துக்கு மேல வட்டி கொடுத்துட்டேன்ல, அப்புறம் என்னங்க? வட்டி தானே கொடுத்துருக்கீங்க, அசல் எங்க? மரியாதையா பணம் வந்துடணுமா? ஆமா, அவ்வளவுதான், நான் சொல்லிட்டேன். யாருமா அந்த அங்கிள்? உங்களை எதுக்கு கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தாரு? அவரு அங்கிள் இல்லப்பா, அவர்கிட்ட நம்ம கடன் வாங்கியிருக்கோம், அதை திருப்பி வாங்கிட்டு போக வந்தாரு. கடன் வாங்கினா கட்டி பிடிக்கணுமா? இருமா, நான் அப்பா கிட்ட சொல்றேன். என்னடா சொல்ல போற? அவரோட பணத்தை கொடுக்க சொல்ல போறேன். அப்பதானே உன்னை கட்டி பிடிக்க மாட்டாரு. அதிக பிரசங்கித்தனமா பேசாத, வா ஃப்ரெஷ் ஆயிட்டு காஃபி குடிக்கலாம். அப்பா எப்பமா வருவாரு? வருவார், வா. என்ன சார், லீவ் போட்டு கிளம்பிட்டீங்களா? ஆமாயா. இந்த ஸ்டேஷனில் அதிகமாக லீவ் போடுறது நீங்கள் தானே சார்? யோ, இந்த ஸ்டேஷனில் அதிகமாக வேலை செய்கிறது நான் தான் ஐயா. அது தெரியுமா உனக்கு? இந்த வாட்டியாச்சும் மகாலட்சுமின்னு பேர் வச்சிருவீங்களா சார்? 4 வருஷமா மகாலட்சுமி பேரை கையில் வச்சுட்டு போயிட்டு வரேன். இந்த தடவை மகாலட்சுமி பேரை வச்சுட்டு வரேன்யா. ஓகே சார், ஆல் தி பெஸ்ட். ஓகே சார். பாரு, கரெக்டாக ஃபோன் வந்துருச்சு வீட்டில். வணக்கம் சார். மடே, கரெக்டாக ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிட்டேன்டா. வந்துடுறேன். போலாமா? போலாமா. அங்க போயிட்டு சேட்டை பண்ணக்கூடாது, புரியுதா? ஏறு. உட்காந்துட்டியா? அம்மாவை பிடிச்சிக்கோ.
என்னண்ணே முடிச்சிட்டியா? என்ன சம்மந்தம் இல்லாமல் பேசுகிற? இல்லைண்ணே வசூலை முடிச்சிட்டியான்னு கேட்டேன். பணத்தை கொடுத்துட்டு ஒவ்வொருத்திக்கிட்டையும் வசூல் பண்ணி பாரு, அப்ப தெரியும். காலையிலேயே எழுந்திரிச்சிருக்கியாண்ணே? காலையில் தான் இழுத்து பொத்திக்கிட்டே தூங்குவேன். ஓஹோ. இந்த பால்காரங்க, பேப்பர் போடுறவங்க, மார்க்கெட்டில் வேலை செய்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே வாழ்க்கை போகிறவங்க விடிகால தூக்கங்கிறதே கிடையாதுண்ணே. நீங்கள் எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்கண்ணே. நான் தான் கொஞ்சம் பணம் தர்றேன், சின்னதாக ஒரு பால் பண்ண நடத்துன்னு சொல்கிறேன், நீ கேட்க மாட்டேங்கிற. அண்ணே கொஞ்சம் காசு சேர்த்துட்டு இருக்கண்ணே. சேர்ந்ததுக்கப்புறம் தேவைப்பட்ட நானே வரேண்ணே. நீ கேட்டதே போதுண்ணே. வரண்ணே. வட்டிக்கு வாங்கக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்காயா? ஏய் மாப்பிள்ள, எப்படா இருக்க? நல்லா இருக்கேன்டா. அடிக்கடிக்கு வள்ளுவர் சாலைக்கு வந்துட்டு போறது ஓகே, வாயும் வயிறும் ஆயிடாம பாத்துக்கடா. சும்மா இருடா. டேய், வெளியே வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிற பணத்தை இங்க விட்டுறதடா மாப்பிள்ள. நான் வெளியில வட்டிக்கு விடுற பணம் பூரா இங்க இருந்து வர்றதுதான். அப்ப செல்வி புருஷன் திருப்பூர்ல சம்பாதிக்கிறது மொத்தமே உனக்கு தானடா? பிரச்சனையை கிளப்பிடுவோம் போல. கிளம்புடா முத. பாத்துக்கடா. கந்தா வர சொல்லுங்க, அவனை கையோட கூட்டி பாருங்க. அவன் செல்வி, செல்வி. என்னம்மா 500 ரூபாய் சில்லற இல்லையா? இப்பதான் வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்குள்ளாட்டி சில்லறை கேட்குறியம்மா? வேற எங்கேயாவது சில்லறை மாத்தி எடுத்துட்டு வந்து கொடுமா. சரி இரு, நான் போய் செல்விக்கு சில்லறை வாங்கிட்டு வரேன். அவளும் காய்கறி வந்தா சொல்ல சொன்னா, ஆனா ஆளை காணும். வீட்டுக்கு வந்த ஆண்டிச்சாமி வெளியே போகும்போது கேட்டை கூட சாத்தாம போயிருக்கான். செல்வி, என்ன கதவெல்லாம் திறந்து கிடக்கு? காய்கறம்மா வந்திருக்கு, காய் வாங்கலையா? செல்வி எங்க இருக்க? செல்வி, ஏ செல்வி, எங்க போயிருப்பா இவ? செல்வி, ஐயோ 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 ஐயோ, செல்வியை கொன்னுட்டானே, செல்வியை கொன்னுட்டானே. என்ன காட்சி? ஐயோ செல்வியை கொன்னுட்டானே. ஐயோ செல்வி செத்து கிடக்குறானே, அவன் தான் கொண்டு போயிருக்க போல இருக்கு. வாங்க. ஐயோ செல்வி, காலையிலேயே கொலை கேஸா? பாண்டி எல்லாத்தையும் வெளியே போக சொல்லுங்க. போங்க போங்கம்மா. போயா போமா போமா போ 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 பாண்டி. கழுத்திலே குத்தி கொண்டிருக்கேன். எஸ்ஐ வந்து பார்த்துக்குவாரு. சரிங்க சார். ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுங்க. நீ ஃபுல்லாக இங்கே தான். வா வா, வெளியே போய் நிற்போம். வா போகலாம் வா. எஸ்ஐ வந்துட்டாங்க. என்னையா ஆச்சு? யாரையா ஃபர்ஸ்ட் பார்த்தது? சார் இந்த வீட்டுக்காரங்களும் பக்கத்து வீட்டுக்காரமாக பார்த்தாங்க சார். அப்படியா? இந்த தெருவில் சிசிடிவி எதுவும் இல்லையா? எதுவும் இல்லை சார். அவங்களை கொஞ்சம் வர சொல்லு. வீட்டில் யாருமா? ஐயா, வீட்டில் யார் இருக்கீங்க? என்னம்மா இவ்வளவு என்ன நேரம்? சார்? உன்னை எஸ்ஐ கூப்பிடுறாருமா. எஸ்ஐ கூப்பிடுறாருமா, வாமா. இந்த கேஸை எப்படிதான் விசாரிக்க போறாரோ. என்ன சார்? எஸ்ஐ கூப்பிட்டாரு, வாங்க. எதுக்கு கூப்பிடுறாரு? பக்கத்தில் ஒரு கொலை நடந்தது, எதுக்குன்னு கேட்குறீங்க? வாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? என்னைய கூப்பிட்டா? சார் கூப்பிடுறாங்க, வாங்க வாங்க. ஒன்றும் இல்லை, வாங்க. வணக்கம் சார். எங்கப்பா ஒர்க் பண்ணுற? என்ஜினியராக இருக்கேன். ஓனர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்கேன் சார். அப்படியா? இங்க பக்கத்து வீட்டில் மர்டர் நடந்தது உங்களுக்கு தெரியும்ல? இல்லை, நான் அப்போ சைட்டில் இருந்தேன். ஓஹோ. இந்த சிசிடிவி அந்த வீடு வரைக்கும் கவர் ஆகும்ல? கவர் ஆகும் சார். லேட்டஸ்ட் மாடல் தான். ரீசெண்டாக இப்போ தான் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணாங்க. அந்த ஃபுட்டேஜ்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணுப்பா. சரிங்க சார். அப்புறம் கேஸ் சம்பந்தமா ஒரு வேலை ஸ்டேஷனுக்கு வர வேண்டியிருக்கும். இன்ஃபார்ம் பண்றேன், வந்துட்டு போங்க. சரியா? பார்த்து வாங்கிட்டு வாயா. ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து வைங்க, நான் வந்து வாங்கிட்டு வரேன்.
ஏம்மா நீங்க தான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்களா? ஆமாங்க. எதுக்குமா நீ அந்த வீட்டுக்குள்ள போன? காய்கறி வாங்கினேன், சில்லற இல்லைன்னு சொன்னாங்க. கேட்கலான்னு செல்வி கிட்ட உள்ள போனேன். அதுக்கு முன்னாடி ஆண்டிச்சாமி இடிச்சுக்கிட்டு வேகமா வெளியில வந்தான். உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது சார், அவன் கொண்டு போட்டு போயிருக்கான்னு. வேற யாரெல்லாம் பார்த்தாங்க? ஊர் சனங்க எல்லாமே தான் பார்த்தோம் சார். சூச தண்ணி கேன் போட்டு வந்தாப்ல. அப்புறம் தான் எல்லாரும் ஒண்ணா உள்ள ஓடி போய் பார்த்தோம் சார். யார் அந்த ஆண்டிச்சாமி? அவர் ஒரு ஃபைனான்ஸ்காரர் சாமி. அந்த ஆண்டிச்சாமி உங்களுக்கு தெரியுமா? அப்பப்போ அவர் இங்கே வந்துட்டு போவார் சார். வேற ஒன்றும் தெரியாது சார். அன்னைக்கு நீங்க இங்க தான் இருந்தீங்களா? ஆமாம் சார், இங்கே இருந்தேன் சார். வேற எதுவும் தெரியாது சார். சார் எப்போ என்கொயரி கூப்பிட்டாலும் ஸ்டேஷனுக்கு எல்லாரும் வரணும், சரியா? சரிங்க சார். சரி சரி, போங்க போங்க. யாரு இவனா? ஹலோ ஹலோ அண்ணே, நான் சூசா பேசுகிறேண்ணே. சொல்லு சூசா. அண்ணே, இங்கே நீங்கள் தான் செல்வியை கொன்னீங்கன்னு போலீஸும் மக்களும் பேசிக்கிறாங்கண்ணே. டேய், நான் எங்கடா பண்ணுனேன்? அம்மா, நீங்கள் எங்கண்ணே இருக்கீங்க? ரயில்வே ட்ராக் ஓரமா பாலு கார் செட்டில் தான்டா இருக்கேன். அண்ணே, நான் அங்கே வரேண்ணே. ஆனால் நான் வர்றது அங்கே யாருக்கும் தெரிய வேணாண்ணே. டேய், நீ வர்றது பெருசு இல்லடா. உன்னை யாரும் வாட்ச் பண்ணிடாம பார்த்துக்கோ. சரிண்ணே. உள்ள வாடா, யாரும் பாத்திர போறாங்க. இந்த வண்டி ஏன்டா எடுத்துட்டு வந்த? வேற வண்டி இல்ல, போடா போ. டேய், வேற யாரும் பார்க்கல இல்ல? பதட்டப்படாதண்ணே. உனக்கு எங்க தெரிய போகுது? அண்ணே, என்னண்ணே இந்த ஃபோனை வச்சிருக்க? ஏன்டா? முதல்ல எடுத்த ஆஃப் பண்ணண்ணே. ஃபோன் நம்பர் எல்லாருக்குமே தெரியும், உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. இது உங்ககிட்ட இருந்ததுன்னா ஆண்ட்ராய்டு ஃபோனை யூஸ் பண்ணால் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால இது என்னோட இன்னொரு நம்பரு. இந்த நம்பர் யாருக்குமே தெரியாது. இப்போதைக்கு இதை நீ வச்சுக்க, உன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அண்ணே, நீ இருக்கிறதுக்கு சேஃபான இடம் இதுதானே. நீ இங்கே இருந்துக்கோ. உனக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். உன் ஜாமீன் முதற்கொண்டு. டேய், நான் கொலைய பண்ணலைங்கிற, அப்புறம் ஜாமீன் ஏன் நீ ஏன்டா பயமுறுத்துற அப்படின்னு நீ சொல்றேன. ஆனா வெளியில மக்களும் போலீஸும் நீ தான் கொலை பண்ண நம்பிட்டு இருக்காங்க. ஆமா, நீ தான் எதுவுமே பண்ணலையானே, அப்புறம் என்ன இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்க? டேய், அதெல்லாம் வேற பிரச்சனைடா. சரிண்ணே, தம்பிக்கிட்ட சொல்லனா கூட பரவாயில்லண்ணே. தம்பி பால் பண்ணலாம் வச்சு பெரிய ஆள் ஆகணும்னு நீ தான் ஆசைப்பட்ட. அண்ணன் நீ உனக்கு பண்ணாம நான் யாருக்குன்னே பண்ண போறேன்? டேய், பணம் சாதிக்காதத உன் பழக்க வழக்கம் சாதிக்கும்னு நிரூபிச்சிட்டியடா. ஸ்டேஷனுக்கு போய் தண்ணிக்கன் போகிற மாதிரி உன்னை பற்றி ஏதாவது பேசுகிறாங்களான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். பத்திரமா இருந்தேன். சரிடா. அண்ணே, வேறு ஏதாவது வேணுமாண்ணே? எதுவும் வேணாம். ஸ்டேஷனுக்கு போய் என்ன பேசுகிறாங்கன்றதை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு வா. ஓ, சரிண்ணே. எல்லாம் நல்லபடியாக நடக்கும், புரியுதா? போயிட்டு வந்துட்டா சரியா? யார் யார் போகிறீங்க? பத்திரமா போயிட்டு வந்தோம், புரியுதாடா? வணக்கம் சார். சரி, நான் பேசுகிறேன், நீ கிளம்பும்போது கூப்பிடு, ஓகேவா? பார்த்து போயிட்டு வந்தோம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு நிமிஷமா. என்ன சுசார்? செல்வி கொலை கேஸ் என்ன சார் ஆச்சு? இன்னும் ஆண்டிச்சாமியை கண்டுபிடிக்க முடியலப்பா. 2-3 இடத்துல தேடியாச்சு, இன்னும் தலைமறைவாகவே இருந்துட்டு இருக்கான். கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவான். எங்கே போகிறான் அவன்? சீக்கிரம் கண்டுபிடிச்சிருங்க சார். அந்த வேலை தான்ப்பா நடந்துட்டு இருக்கு, கண்டுபிடிச்சிருவோம். போ. சொல்லுமா. ஒன்றும் இல்லைம்மா, ஸ்டேஷனில் வாட்டர் கேன் போடுற பையன். நீ கிளம்பும்போது எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? எது? சரிம்மா, வரேன் சார். போய்ட்டு வா. நினச்ச நேரத்தெல்லாம் என்னால் வர முடியாதுமா. ஸ்டேஷனோட சுச்சுவேஷன் இப்போ சரியில்லைம்மா, லீவெலாம் எதுவும் எடுக்க முடியாது. ஆமாம்,
சரியா? ஒரு கொலகை விஷயமா போயிட்டு இருக்கேன். ஏய் ஏய் எந்திரா எந்திரடா அண்ணா. சார் எங்கடா உங்க ஓனர்? காலையிலேருந்து வரவே இல்லைங்க சார். இந்த ஆபீஸ் சாவி யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட தான் சார் இருக்கு. முத்து உள்ள போய் பாரு. ஏய் குடுறா சாவியை குடுறா. உனக்கு என்னடா நைட்ல ஃபைனான்ஸ் ஆபீஸ்ல வேலை? டெய்லி கலெக்ஷன் முடிச்சுட்டு இங்கே தான் சார் தூங்குவேன். உள்ள யாரும் இல்லை சார். ஓ ஓனர் கொலை பண்ணியிருக்கான் தெரியுமா உனக்கு? சார் தெரியாதுங்க சார். இப்படிலாம் கேட்டா நீ சொல்ல மாட்டேன். ஸ்டேஷன் கூட்டு போய் 4 அரை அரைஞ்சுன்னு வையே, உண்மை தானா வந்துடும். உண்மையிலே எனக்கு தெரியாது சார். ஒழுங்கு மரியாதையா நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வந்துரு. வந்துடுறேன் சார். புரியுதா? அடிச்ச பல்லுக்குள்ளெல்லாம் கொண்டு. ஏய் சத்தம் போடாத. அம்மா சீக்கிரம் கொண்டு வாமா, பசிக்குது. இதோ ரெடி ஆயிடுச்சு, எடுத்துட்டு வரேம்மா. அம்மா எப்பவும் தோசை தானா? நூடுல்ஸ் கொடுமா. நூடுல்ஸா? உனக்கு நூடுல்ஸ் பண்றது அவன் வேலையா? மரியாதையா சாப்பிடு. அடுப்பேத்து. பேசாம சாப்பிடுமா. ஏய் ஒரு முட்டை தோசை மட்டும் கொண்டு வாயா. கருணாமூர்த்தி சார் கூட என்னை அனுப்பாதீங்க சார். அவர் ஃபோன் எடுக்க மாட்டேங்கார் சார். தேவையில்லாமல் திட்டுறாரு சார். இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் ஆயா? சின்ன குழந்தை மாதிரி போயா ஓ. இதுக்கு நான் சொல்லாமலே இருந்திருக்கலாம். இது வேற. டேய் பாலு, எங்க இருக்க? நான் வெளியே இருக்கேன்டா. ஒரு சின்ன பிரச்சனைடா. என்னடா எங்க இருக்க நீ? ஓ செட்டில் தான் இருக்கேன். வரும்போது ஹக்கிமா கூட்டு வா. நான் ஒரு சின்ன வேலையா அப்படியா? இருக்கேன், அவனை அனுப்பி வைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லு. வர சொல்றேன்டா. சர்ரா. சார் லெட்டர் சார். சார் நான் அப்புறமா வரேன் சார். என்ன கருணா, முத்துமலை எதுவும் கோவமா? சார் ஏன் சார் இவனுக்கெல்லாம் போய் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க? எஸ்பி ஆஃபீஸ்க்கு ஒரு வேலையை அனுப்பிச்சு விட்டா அக்யூஸ்ட காசை வாங்கி வெளியே போய் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். அவர் அப்படிதான் என்ன பண்ண சொல்றீங்க? அக்கா என்ன சூச? இந்த ஆண்டிச்சாமியை கண்டுபிடிச்சாங்களாக்கா? செல்வி வீட்டுக்காரு ஊர்ல இருந்து வந்துட்டாரு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. சரிங்க. இன்னும் கண்டுபிடிக்கலையா? ஆண்டிச்சாமி எங்க ஓடி ஒளிஞ்சுக்கிட்டானா? சரி நான் வரேங்க. சரிப்பா. நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். சார் சார். என்ன சுசா சொல்லு. பால் கொண்டு வரட்டுங்களா? தம்பி வந்து அவங்க பாட்டி வீட்டில் இருக்கான், பால் வேண்டாம். தம்பி எப்படி சார் இருக்காங்க? நல்லா தான் இருக்கான். அப்பப்பா அம்மா ஞாபகத்தில் கொஞ்சம் அழுதுகிட்டு இருக்கான். பத்திரமா பார்த்துக்கோங்க சார். நான் இந்த பக்கம் வரும்போது வந்து பார்க்கலாம் சார். சரி வரேன் சார். ஓகே சுசா. என்னாச்சு? உங்க ஓனர் ஓடிவிட்டதா சொன்னாங்க. போலீஸ் அவரை தேடுதாமே. 3 நாள் தண்டலுக்கு 1 நாள் தான் வச்சிருக்கீங்க. கொடுத்துட்றேன்ப்பா, இப்போ இதை மட்டும் வாங்கிக்க. பேலன்ஸ் அமௌண்ட்டை சீக்கிரம் கொடுங்க. சரிப்பா சரிப்பா. இதுல இது வேற. செவத்துல ஒண்ணு கிடைச்சா கேஸ், தலையில ஹெல்மெட் போடலன்னா காசு. அப்படிப்பட்ட போலீஸ் தானே சார் நீங்க? நியூசன்ஸா பேசினா தூக்கி உள்ள வச்சிருவேன். வேற என்ன சார் உங்களுக்கு டயலாக் தெரியும்? உன்ன தூக்கி எங்களை உள்ள வச்சிருவோன்னு சொல்லுவீங்க. என் பொண்டாட்டிய பொண்ணு இத்தனை நாள் ஆகுது, அது யாருன்னு தெரிஞ்சு உள்ள தூக்கி வச்சிங்களா நீங்க?
சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. தெரிஞ்சுக்கிட்டே எப்படி பிடிக்காம இருப்பாங்க? என் பொண்டாட்டியை கொண்டவன நீங்க கண்டுபிடிக்கிறீங்களோ இல்லையோ, நான் தேடி கண்டுபிடிச்சு அவனை கொல்லுவோம் சார். அடிச்சு பல்லுல உடைச்சிருவேன். உட்காருங்க. ம். டீசெண்டா இருக்கன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. நியாயம் கேட்க வந்தா இப்படி தான் பண்ணுவீங்க. பார்க்குறேன். நியாயம் கேட்கலாம் தம்பி, அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. இப்போ நீங்க கிளம்புங்க, கண்டுபிடிச்சதும் உங்களுக்கு தகவல் சொல்றேன். சொல்லிட்டார்ல, கிளம்பு. கண்டுபிடிக்கிறதுக்கு துப்பு இல்லையா, கோவம் மட்டும் வருது. பாப்பா போலாம். அண்ணே அண்ணே, ஏன்டா கத்துற? வா, ஏதாவது விசாரிச்சியா? சொல்றேண்ணே. உள்ள போ. என்ன போலீஸ் ஸ்டேஷன் போனியா? விசாரிச்சியா? அண்ணே, போலீஸ் தெருக்காரங்களும் நீ தான் கொலை பண்ணதான் முடிவே பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல, செல்வி வீட்டுக்காரு உன்னை கொலை பண்ணியே தீர்வேன்னு சுத்திட்டு இருக்காரு. ச்சே, ஏண்டா எவனோ பண்ண கொலைக்கு என்ன ஏண்டா தேடணும்? அப்பாடி வந்துட்டாங்க. அண்ணே, யாருன்னு அது? நம்ம பசங்க தாண்டா. ஹக்கீமையும் பாலையும் வர சொல்லியிருக்கேன், அதான் வந்திருக்காங்க. அவனுங்களுக்கு நான் இங்க வர சொன்னேன். டேய், ஒரே இடத்துல இருக்குது சேஃப்டி இல்லைல்ல. அதுவும் இல்லாம உன்னால கூட எனக்கு ஆபத்து வரலாம்ல. ஏய், என்னன்னு சொல்ற? இல்லடா, உன்னை வச்சு கூட என்னைய வாட்ச் பண்ணி பிடிக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதை சொல்ல வந்தேன். ஏய், ஏன்டா கத்துற? என்ன என்னண்ணே அவசரமா வர சொன்னீங்களாமே, என்னண்ணே பிரச்சனை? பாலங்க, பாலு கண்ணங்கடையில் இருக்காப்லண்ணே. சரி சரி, நான் உங்களோட போறேன். ஜாமீன் கிடைச்சும் உனக்கு ஃபோன் பண்றேன். அதுக்கப்புறம் நீ வா, ஓகேவா? போயிருப்போம். அண்ணே, எங்கண்ணா இருக்கீங்க? எங்கடா? செங்கசோலையில தான் இருக்கேன். அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதுண்ணே. அடிவாரத்துக்கு பின்னாடியே வாடா, நான் ரூட்டு சொல்றேன். டேய், அப்படியே வரும்போது ஒரு குவார்டர் வாங்கிட்டு வா. ஒரு கோட்டர் எப்படிண்ணே? 3 பேத்துக்கு பார்த்தோம். 3 பேரா? டேய், நான் மட்டும் தான்டா இருக்கேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க? நேர்ல பேசிக்கலாம். முதல்ல சரக்கு வாங்கிட்டு வா. டேய், நீ வரும்போது யாருக்கும் தெரியாம வா, புரியுதா? பார்த்து வாடா. நான் பார்த்துக்கிறேன். நான் வந்துடுறேண்ணே.
அண்ணே 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 வாசு சார் இங்க தான் இருக்கியா? என்ன சார் பிரியாணி சரக்கு வாங்கிட்டு வர சொன்னா பால் கேன் எடுத்துட்டு வந்திருக்கா? அட இருக்குண்ணே. அதான பார்த்தேன். உள்ள வச்சிருக்கேன். இதுல வச்சு நீ கொண்டுட்டு வந்ததுனால யாருக்கு எந்த சந்தேகமும் வராது. ஆமா ஆமா, அதுவும் உன்னை பார்த்தா சந்தேகம் வரவே வராது. சரி சரி எடு. இந்தாண்ணே. டேய் சரக்கு எங்கடா? இருக்குண்ணே, இங்கதான் இருக்கு. எடு எடு. அவசரம். வாட்டர்ண்ணே. ஓபன் பண்ணு. குடிங்க குடிங்க. கொலை பசிடா. ஆமா, உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கண்ணே? ஸ்டேஷன் போயிருக்காங்களா? அவங்க என் வக்கீல பார்க்க திண்டுக்கலுக்கு போயிருக்காங்க. ஓ, நல்லதா போச்சு. என்னடா சொல்ற? அப்பதான் நீ இந்த கொலைகேஸ்ல இருந்து வெளியில வர முடியும். பண்ணாத கொலைக்கு பதுங்கி வாழ்றதும் ஜாமீனுக்காக அலையிறதும் நானா தான் இருப்பேன். அது உன் தலையெழுத்து. கொலைகாரனை பக்கத்திலே வச்சுக்கிட்டு என்னைய தேடுறாங்க. என்னென்ன சொல்ற? கொலை பண்ணாதவன் நான் இங்க இருக்கேன், அப்ப கொலை பண்ணவன் அங்கதானே இருக்கணும். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், நானே கொலைகாரனை மாறிடுவேன்டா. கிழிச்ச. இந்தா. விஷம். நீ மட்டும் தான் சோத்துல விஷம் வைப்பியா? ஏ பயப்படாத. உன்ன மாதிரி சோத்துல விஷம் வைக்கிறதுக்கு உன்ன மாதிரி இல்ல பிறக்கலண்ணா. டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நான் யாருன்னு தெரியுமா? நான் பாக்குறேன். உனக்கு நான் தான் ஏமன். அது அந்த எவனுக்கும் தெரியும். செல்வியை கொன்னதும் நான் தான். அந்த பழியை உன் மேல தூக்கி போட்டதும் நான் தான். அன்னைக்கே உன்னை கொலை பண்ணலான்னு தான் வந்தேன். அன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட. இன்னைக்கு வாசமா மாட்டேன். ஏய் உன்னால என்ன என்னடா பண்ண முடியும்?
கருணாமூர்த்தி விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் சார் நீங்கள் டென்ஷன் இல்லாமல் இருக்கு சார் ஏய், 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 இருப்பா. ஏய், என்ன தம்பி ரஞ்சித், சவுத்துல ஒண்ணுக்கு அடிச்சா கேஸ், தலையில ஹெல்மெட் போடலாம்னா காசு, அந்த மாதிரி போலீஸ் தானே நாங்க? ஒத்துக்கிறேன். நாங்க கண்டுபிடிக்க வேண்டிய ஆண்டிச்சாமியை நீயே கண்டுபிடிச்சு போட்டுட்ட. சூப்பர் தம்பி, சூப்பர். ஏடா நீயே கண்டுபிடிச்சு கொலை பண்ணுவ, போலீஸ் அப்புறம் தைரியமாடா உனக்கு? சாகடிச்சிருவேன். இருங்க சார். சார் நீங்கள் உட்காருங்க சார், நான் பார்த்துக்கிறேன். தோலை உரிச்சிருவேன் பார்த்துக்க. ஏய், என்னையா சார் போட்டு அடிக்கிறீங்க? உன் பொண்டாட்டியை கொண்டது ஆண்டிச்சாமியா இருக்குமோங்கிற சந்தேகத்தில் தானே நாங்கள் அவனை தேடிட்டு இருக்கோம். அன்னைக்கு சொன்ன மாதிரியே நீ அவனை தேடி பிடிச்சி கொலையே பண்ணிட்டு வந்து நிற்கிற. சார், அந்த ஆண்டிச்சாமி யாருன்னே எனக்கு தெரியாது சார். அவனை நான் பார்த்தது கூட இல்லை சார். அன்னைக்கு நீ தானடா சொன்ன ஆண்டிச்சாமியை கொன்னுருவேன்னு? அன்னைக்கு ஏதோ எமோஷனல்ல சொல்லிட்டேன் சார். என் பொண்டாட்டி செத்த துக்கம், ஒரு அம்மா இல்லாம என் புள்ள தவிக்கிற தவிப்பு, அதுக்காக என்ன சந்தேகப்பட்டு விசாரிச்சா அது நியாயமா சார்? ஏய், போலீஸ்காரனுடைய முதல் டியூட்டியே எல்லாத்தையும் சந்தேகப்படுறதா. சந்தேகப்படாம ஸ்டேஷன்ல எந்த கேஸும் முடிக்க முடியாது, தெரியுமா உனக்கு? அதுக்காக பறி கொடுத்தவனே கொண்டு வந்து பலி கொடுக்கலாமா சார்? எவனோ கொன்னா எவனோ செத்தான், எனக்கு என்ன சார் சம்பந்தம்? நான் அவனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனா என் குழந்தை யார் சார் பாப்பா? நான் வாழ்றதே என் குழந்தைக்கு வேண்டியதா சார். உங்களால முடிஞ்சா கண்டுபிடிங்க சார், இல்லைன்னா எங்களை நிம்மதியா வாழ விடுங்க சார். சும்மா போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்து விசாரிச்சு ரொம்ப ஃபீல் பண்றேன். இங்க பார், உன்னை கூப்பிட்டவனே வந்திருந்தா உன்னை ஏன் அடிக்கிறாங்க? ஒழுங்கா சார்கிட்ட சொல்லிட்டு போ. சார் எப்போ கூப்பிட்டாலும் ஸ்டேஷனுக்கு உடனே வரணும், புரியுதா? சரிங்க சார். நன்றி சார். சரி அனுப்பிவிடுங்க. போங்கப்பா, கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பி. வா. நீங்க டென்ஷன் இல்லாம இருக்கு சார், நான் பாத்துக்கிறேன். விடுங்க. இரு. இப்பவே வா. சாப்பாடு போடுமா? ஏய் இரு, நான் அதை விட கொலை பசியில் இருக்கேன். நீ அங்க போ, பாட்டி உனக்கு சாப்பாடு தருவாங்க. அம்மா நீ வந்து சாப்பாடு போடுமா? பாட்டி உனக்கு சாப்பாடு தருவாங்க, போங்கறல்ல போ. இதுக்காக தான் நான் அன்னைக்கே சொன்னேன், இவளை இங்க வச்சுக்க வேணான்னு. புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. பாட்டி பாட்டி அம்மா அம்மா ப்ளீஸ்மா வாமா, வயிறு பசிக்குது. 10 நிமிஷத்துல வந்துடுறேம்மா, வெயிட் பண்ணுமா. மா ப்ளீஸ்மா வாமா. வரேம்மா. அம்மா ஏய் அதான் சொல்றல, வரோம் போ. வரேன் பாப்பா, வெயிட் பண்ணு பாப்பா. போமா.
போங்கிறல்ல போ.
படு படு படுறா படு. நான் எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கேன்னு தெரியுமா? ஆமாமா, நீ நினைக்கிறது சரிதான். உன் மனசுலயும் கண்ணிலையும் இருக்கிற பயம் எனக்கு நல்லா தெரியுது. நான் அங்கிருந்து வரும்போதே உங்க 2 பேரையும் தெளிவா கொலை பண்ணலான்னு தான் வந்தேன். இங்க வந்தோன்னு மூடு மாறி போயிடுச்சு. ஆனா யாராவது ஒருத்தர் கொலை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். யார பண்ணலாம்? ஆனா பொண்ணா? பெண்ணுக்கே முன்னுரிமை கொடுப்போம். அதனால நீ அவனை கொண்டு நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்றேன். என்னடி? இத வச்சு சும்மா சதக்கு 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 சதக்குன்னு குத்தி ஈரக்குலைய புடிங்கி எடுத்தா எப்படி இருக்கும்? வேணாம், நீ பண்ண நல்லா இருக்காது, நான் பண்ண நல்லா இருக்கும். அப்படியே சங்க ஆப்பிள் இருக்கிற மாதிரி அறுத்தோம்னு வச்சுக்கேன், அப்படியே ரத்தம் சர் சர்ன்னு அடிக்கும். ஆனா உனக்கு இதுதான் கரெக்ட். சத்தமே இல்லாமல் ரத்தமே இல்லாமல் மேலே போய் சேர்ந்துருவோம். ஏற்கனவே நான் ஒரு 4 சுற்று சுற்றிருக்கேன். மூக்கோட சேர்த்து நீ ஒரு 3 சுற்று சுற்றணும்னு வச்சுக்கேன். இந்த காத்தடிச்ச பலூன் இல்லை, அதை வெயிலில் போட்டால் காற்று எங்கே போகுதுன்னே தெரியாமல் ஆவியாக போயிடும். அது மாதிரி அவன் உயிரும் போயிடும். நான் கொன்னேன்னு வச்சுக்கேன், ரொம்ப கொடூரமாக இருக்கும். நீ கொண்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா உனக்கு தான் அவனை ரொம்ப பிடிக்குமே. கையை அவுத்து விட்டதுக்கு அப்புறம் வேற ஏதாவது முயற்சி பண்ண, அவ்வளோதான். சுத்து 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 சுத்து. சுத்து சுத்து. இப்போ சுத்த போறியா இல்லையா? நான் கொன்ன வேற மாதிரி இருக்கும். மூக்கோட சேர்த்து சுத்து. நல்ல வேகமா சுத்து. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நான் அங்கிருந்து வரும்போதே உங்க 2 பேரையும் தெளிவாக கொலை பண்ற முடிவோட வந்தேன்னு சொன்னேன்ல. மூடு மாறி போச்சு. அதனால ஒருத்தரை தான் கொலை பண்ண போறேன்னு சொன்னேன்னா
அந்த ஒருத்தர் யார் கொலை பண்ணா? நீ தானே பண்ண. நீ அவனை கொலை பண்ணிட்டு கொலைகாரியா மாறுவ. நான் கொலை பண்ணக்கூடாதா? வணக்கம் ஐயா. தட்சிணாமூர்த்தி கம்ப்ளைண்ட் பண்ணாருப்பா, பார்த்துக்க. இதை சொல்கிறதுக்கு தான் ஸ்டேஷன் வரைக்கும் வந்தீங்களாப்பா? போலீஸை பார்த்து மக்கள் பயப்படுவாங்க, ஆனால் ஒவ்வொரு போலீஸ்குள்ளேயும் பயம் இருக்குதுப்பா. அந்த பயம்தான் உத்தியோகத்தை காப்பாற்றுறது. அக்யூஸ்டை பொலைட்டாக டீல் பண்ணுப்பா. சட்டத்தை சாதாரண மக்களுக்கு யூஸ் பண்ணு. சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை கிரிமினலுக்கு யூஸ் பண்ணுப்பா. எனக்குன்னு ஒரு அப்ரோச் இருக்கும்லாப்பா? அஃப்கோர்ஸ், பட் ஈகோ இல்லாமல் எல்லாரோடையும் ஒத்துப்போ. கருணாமூர்த்தி எனக்கு கீழே ஹெட் கான்ஸ்டபிளாக வேலை பார்த்தவன். இன்னைக்கு எஸ்ஐயா ப்ரொமோட் ஆகி வந்திருக்கிறான். கொஞ்சம் சிடுசிடுன்னு இருப்பான், ஆனால் ரொம்ப நல்லவன். அவனோட எல்லாம் ஷேர் பண்ணிக்கோ. சரிப்பா. ம் சார் வணக்கம். கருணாமூர்த்தி நல்லா இருக்கீங்களா? பணிவாக இருப்பார், துணிவாகவும் இருப்பார். அவரோட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணி நல்லபடியாக இன்வெஸ்டிகேட் பண்ணு. சரிப்பா. ஓகே, வரட்டுமா? ஏய் வழி விடு, வழி விடு, வழி விடு. தள்ளி நில்லுமா, சார் வர. என்னமா எட்டி பார்த்துட்டு இருக்கா? தல்வா போமா. சார் மேலே பாருங்க. பாண்டி, என்ன எவ்வளோ கூட்டம்? எல்லாத்தையும் வெளியே வச்சுருங்க. போமா போமா. கர்ண கொடூரமா கொண்டு இருக்கான். தாலி மட்டும் மிஸ்ஸிங். ஒத்து சார், ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்கு சார். கவிதா, டீம் ரிப்போர்ட்ஸோட ஃபார்மாலிட்டிஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் முத்து, மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் என்னன்னு பார்த்து பண்ணு. சரியா? பார்த்துக்கோ. ஆய கட்டி கொண்டுட்டு போயிட்டானே. யாருமா ஃபர்ஸ்ட் பார்த்தது? சொல்லுங்கய்யா. அவங்க பொண்ணு தாயா பார்த்துச்சு. பாப்பாவா? நீ என்னம்மா பார்த்த? அம்மாவை பார்க்க கதவு திறந்தேனா அம்மா கழுத்துல என்னமோ இருந்தது. அம்மாவை எழுப்புனா அம்மா எந்திரிக்கல. அப்புறம் போய் பாட்டிக்கிட்ட சொன்னேன். நேத்து பாப்பா யாரு கூட படுத்திருந்தாங்க? பக்கத்து ரூம்ல என் கூட படுத்திருந்தா. பக்கத்து ரூம்ல சவுண்ட் எதுவும் கேட்கலையா? கேட்கல சார். கேட்டிருந்தா நான் விட்டுருப்பேனா? வயசாகி போச்சுன்னு மாத்திரை போட்டு படுத்துட்டேன். எனக்கு கண்டுபிடிச்சு குடியா. கவலைப்படாதீங்கம்மா, பாத்துக்கலாம்.
தெருவில் யாராச்சும் புதுசாக வந்துட்டு போனது பார்த்தீங்களா? தெரியல சார். சார் விடிஞ்சு எந்திரிச்சா நிறைய பேர் டீ சாப்பிட போகிறான், பால் பாக்கெட் வாங்க போகிறான், பேப்பர்காரன் வர்றான், காய்கறி கடைக்காரன் வர்றான் சார். இதில் நல்லவங்க கெட்டவங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் சார்? சார் நீங்க தானே கண்டுபிடிக்கணும். ஏய் என்னையா எனக்கு தெரியாம உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க அதுக்கு தானே இருக்கிறீங்க. எதை கேட்டா தெரியாது சொன்னா நாங்க எப்படியா கண்டுபிடிக்க முடியும்? சார் எங்க கொலை நடந்தாலும் ஏன் சார் பப்ளிக்கே போட்டு டார்ச்சர் பண்றீங்க? எப்ப பார்த்தாலும் இதே சொல்லிக்கிட்டு இன்னைக்கு அடுத்த வீட்டு நடக்குதா நாளைக்கு உங்க வீட்டு நடக்கும். அப்ப எப்படியா உங்களுக்கு போலீஸ் சப்போர்ட் பண்ணும்? யாரை கேட்டாலும் எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு. சத்தம் போடாதீங்கயா. நான் கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். லவண்யா நீங்க 3 பேரும் ஸ்டே பேக் பண்ணிருங்க. ஓகே சார். ஏய் தலியா தள்ளு தள்ளு. சார் வணக்கம். யோ எங்கேயா போறிய? எஸ்ஐ சார் தான் வர சொன்னாரு. சரி சரி ஓ. வணக்கம் சார். வணக்கம். வாங்க சார். வந்துட்டீங்களா? இன்ஸ்பெக்டர் எங்க? வண்டியை காணும். எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் போயிருக்காரு சார். எஸ்ஐ இருக்காரா? இருக்காரு சார். உங்க மேல கொலை காண்டா இருக்காரு சார். ஏயா? ரிட்டக்குள்ள தெரியுமில சார். நான் பாத்துக்கிறேன். ஊர்ல போய் பாட்டு தான் இருக்கு. என்ன சார் சீனியர்னா எவ்வளவு நாள் வேணாலும் லீவ் எடுத்துக்கலாமா? அப்படி இல்லை சார், ஒய்ஃபுக்கு பிரசவம், அதனால தான். எல்லா ஊர்லயும் ஒய்ஃபுக்கு தான் ஏன் பிரசவம்? நமக்கு ஆமா என்ன குழந்தை? இப்போவும் ஆம்பளை பிள்ளை தான் சார். 5வது ஆம்பளை பிள்ளை. ஆமாம் சார். எல்லாருமே ஆம்பளை பிள்ளைக்கு தான் ஆசைப்படுவாங்க. நீ மட்டும் ஏன் பொம்பளை பிள்ளைக்கு ஆசைப்படுற? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? பொம்பளை பிள்ளைங்க தான் சார் இந்த உலகம். நீங்க ஸ்டேஷன்ல காசு வாங்கிட்டு வீட்டுல வேலை பார்க்குறீங்க. சரி இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா? தெரியும் சார். ரெட்ட கொலை, எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து ப்ரெஷர், கருணாமூர்த்தி கோஆப்ரேஷன் இல்லை. நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க. நான் பார்த்துக்கிறேன் சார். லாவண்யாவையும் முத்துவையும் கூட்டிட்டு போய் திரும்பவும் என்கொயரி பண்ணி ஓகே சார் ஃபைலை சப்மிட் பண்ணுங்க. சரியா? ஓகே சார். ஒழுங்கா வேலையை பாருங்க. சரி போங்க சார். சூசர் வாப்பா சார். நான் ஊருக்கு போகிறேன். அதை ஏன் என்கிட்ட சொல்கிற சூசர்? இல்லை சார், வாட்ரு போட்டது பால் ஊற்றுனதுலாம் இன்னும் கலெக்ஷன் ஆகல. பஸ் செலவுக்கு கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். எவ்வளோப்பா வேணும்? டிக்கெட் அளவுக்கு இருந்தால் போதும். போலீஸ்காரங்கிட்ட இருந்து கடன் வாங்குறதே கஷ்டம். நீ என்னடான்னா சும்மாவே வாங்கிட்டு போற. தேங்க்ஸ். போயிட்டு வா. திருப்பி கொடுத்துறேன் சார். ஆமாம் சார், அந்த ரெட்டக்குலை கேஸு என்னாச்சு சார்? அதெல்லாம் உனக்கு தேவையா? நீ கிளம்பு. அப்போ நான் கிளம்புறேன் சார். ஏட்டையா அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் வந்துருச்சா? சார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். ராஜா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து பாருங்க சார். என்னாச்சு சார்? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கொலை நடந்தது 4 மணிக்கும் 5 மணிக்கும் நடுவில். என்ன சார் சொல்றீங்க? நாம 9 மணிக்கு மேலே தானே தேடிட்டு இருக்கோம். ஒரு டைம் ஃபுல்லாக ஃபுட்டேஜை பார்த்துடலாம். ஓகே சார். கருணா சார் கொஞ்சம் வாங்க. தவறேன் சார். சார் முத்து, அந்த செல்வி மர்டர் விஷயமான இந்த ஃபுட்டேஜ் எடு. வாங்க சார். மாட்டினா இன்னைக்கு அவன் சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்க. பேக் வா பேக் வா பேக் வாப்பா. சரி சார். ஒரு 4 to 4:30 போய் பார்க்கலாம். ஓகே சார். சார், இவன் நம்ம ஸ்டேஷனுக்கு வாட்டர் கேன் போடுற சூசா சார். அவ எதுக்கு அந்த நேரத்தில் அங்கே சைக்கிளில் போயிருக்கான்? ஜூம். சார் ஒரு நிமிஷமா. சூசா, செல்வி கொலை கேஸு என்ன சார் ஆச்சு? இன்னும் ஆண்டிச்சாமியை கண்டுபிடிக்க முடியலப்பா. 2-3 இடத்துல தேடியாச்சு. இன்னும் தலைமறைவாகவே இருந்துட்டு இருக்கான். கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவான். சீக்கிரம் கண்டுபிடிச்சிருங்க சார். சார், அன்னைக்கு நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணும்போது
இவன் செல்வியோட மர்டர் பற்றி என்கிட்ட கேட்டான் சார். செல்வி கேஸில் குற்றவாளி சூசைடா நம்ம ஸ்டேஷனுக்கே வந்து நம்மகிட்டயே இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு நம்மளே சீட் பண்ணிட்டான். அவனை பிடிச்சா வாங்க முத்து சேவ் பண்ணி வை. வாரியா ஒழுங்கா வேலையை பாரு. சார் அவன் வண்டி அங்கே நிற்கிது சார். ஆமாய்யா கிளம்பிட்டேயா, 1 ஹவரில் வந்துடுறேன் வை. ம் என்ன போலீஸு? வணக்கம் சார். இந்த கம்பெனிக்கு நீ தான் ஓனரா? ஆமாம் சார். சூசங்க ஊருக்கு போயிருக்கான். எந்த ஊர்? திருநெல்வேலி. அவன் வண்டி இங்கே இருக்கு சார். அது நம்ம கம்பெனி வண்டி சார். ஊருக்கு போகிறதுனால விட்டுட்டு போயிட்டான். எவ்வளோ நாள் அங்கே வேலை பார்க்குறான்? ஒரு 6 மாதமாக வேலை பார்க்குறான் சார். எங்கே தங்கியிருக்கான்? நம்ம தோட்டத்து வீட்டில் தான். ஒரு ஆளை வேலைக்கு வைக்கும்போது யாரு என்னெல்லாம் விசாரிக்க மாட்டீங்களோ? சார் நம்ம வடநாட்டுக்காரனே விசாரிக்கிறது இல்லை. தமிழ்நாட்டுக்காரன் கேட்டா சொல்லவா போகிறான். ஆளை பார்த்தேன், நல்ல பையனா தெரிஞ்சான், வேலை போட்டு கொடுத்துட்டேன். என்ன சார் எது தப்பு கிப்பு பண்ணிட்டானா சார்? தப்பு பண்ணியிருக்கானாவா? கொலை பண்ணியிருக்காயா? கொலையா? யோ இவ்வளோ நாளாக ஒரு அக்யூஸ்டுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கையா? நல்லவனா நல்லவன். அவன் சிக்கட்டும். அவனை பற்றி எதுவும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா உடனே ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லணும். ஓகேவா? சரிங்க சார். உள்ள போய் பாரியா? சரி சார். ஆல் க்ளீன். வா. சார் சூசைக்கு ஒரு வாட்டி நீங்கள் ஃபோன் பண்ணி பாருங்கள் சார். யோ கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டு இருக்கான். இந்நேரத்துக்கு நம்ம ஃபோன் எடுப்பானா? சார் இருந்தாலும் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் சார். நாளைக்கு பார்க்கலான்றாங்க. வாங்க போகலாம். சரி. என்ன வெயில்ரா. நீ சொன்ன மாதிரியே கால் பண்ணி பார்ப்போம். சரிங்க சார் பண்ணுங்க. சூசன் சொல்லுங்க சார். கண்டுபிடிச்சிட்டீங்க போல இருக்கு. கொஞ்சம் முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா 2 உயிர் மிச்சமாயிருக்கும்ல சார். நீ இப்போ எங்கே இருக்க? கொலை பண்ண டைமில் ஊருக்கு போயிட்டு இருக்கேன் சார். ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறேன் சார் தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணாதீங்க. நான் தூங்க போகிறேன். ஃபோனை வைக்கிறேன் சார். ராஸ்கல் நம்மளையும் முட்டாளாக்கிட்டு போயிட்டான். சார் வணக்கம் சார். அண்ணன் கேஸ் என்னாச்சு சார்? போடா ராஸ்கல். போடா போ. நேரங்காலம் தெரியும். அண்ணன் இருக்கும்போது உச்சா போனவங்க இப்போ என்ன திமிரா பேசிட்டு இருக்காங்க. இந்த கேஸுக்கும் அந்த 2 மர்டர் கேஸுக்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்காப்பா? ஃபர்ஸ்ட் மர்டர் இல்லீகல் இன்டிமசி, தாலி மிஸ்ஸிங். செகண்ட் மர்டர் ஃபேமிலி, அங்கேயும் தாலி மிஸ்ஸிங். இதே மாதிரி கேஸ் ஒன்று அப்போ நான் லாஸ்ட்டாக வேலை பார்த்த போலீஸ் ஸ்டேஷனில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த பொண்ணு பழனிலேருந்து தான் வந்தது. கொஞ்சம் வெயிட் பண்ணு, செக் பண்ணிடலாம். சரிப்பா. ஸ்டேஷன்லேயே கேட்டுடுறேன். ஹலோ ஐயா சொல்லுங்கய்யா. பாபுங்கய்யா. பாபு நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்கய்யா. அப்புறம் எனக்கு ஒரு பர்டிகுலர்ஸ் வேணும். சொல்லுங்கய்யா. நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னால் ஒரு கள்ளத்தொடர்பு சம்மந்தமாக ஒரு கேஸ் ஒன்று ரிப்போர்ட் ஆச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறீங்களா? தேங்க்யூ.
சிசிடிவி ஃபுட்டேஜில் 4:30க்கு வரும்போது ஒரு காஸ்டியூம், 6:30க்கு பால் போட வரும்போது இன்னொரு காஸ்டியூம். ஹலோ சொல்லுங்க பாபு. ஐயா நீங்க சொன்னதை செக் பண்ணுங்க ஐயா. அப்படியா? ஆமாங்க ஐயா. அந்த கேஸ் ஃபைலா இருக்குங்க ஐயா. அதுல பேர் என்ன இருக்குது பாபு? ஐயா கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு பேரு சரவணன். சூசன். ஐயா அட்ரஸ் சொல்லுங்களா? அட்ரஸ் சொல்லுங்க. அட்ரஸ் நோட் பண்ணுப்பா. சொல்லுங்க. நம்பர் 14 நம்பர் 14 6th கிராஸ் ஸ்ட்ரீட் 6 கிராஸ் ஸ்ட்ரீட் ராமநாதபுரம் கோயம்புத்தூர் 44. ராமநாதபுரம் கோயம்புத்தூர் 44. ஐயா போதுங்களா? தேங்க்யூ பாபு. சரிங்க. ஓகே. நீ சொல்ற பேரு சூசன், ஆனா கம்ப்ளைண்ட்ல ரெஜிஸ்டர் இருக்கிற பேரு சரவணன். போட்டோ இருக்கா? ஐ திங்க் இவனை நான் பார்த்துருக்கேன்ப்பா. என் பொண்டாட்டியை காணும் சார். ஒரு நாளைக்கு 100 கம்ப்ளைண்ட் வருது இது மாதிரி. உட்காருப்பா. தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களுக்கு 1 லட்சம் போலீஸ் தான் இருக்கிறாங்க. எங்களுக்கு அதே வேலையாக நாங்கள் இருக்க முடியாது. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போ, தேடி கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறோம். அதுக்கு அவசியம் இல்லை சார். அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும். என்ன விளையாடுறீங்களா? அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சால் போய் கூட்டி வர வேண்டியது தானே சார்? அவன் டிரைவர் கூட ஓடி போயிட்டா சார். ஓஹோ, இல்லீகல் இன்டிமெசியா? கள்ளத்தொடர்பு. சார் எப்படியாவது மீட்டு கொடுங்க சார். எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா? அட்ரஸ் ஏதாவது வச்சுருக்கியாப்பா? ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுப்பா. 9443076178. ஹலோ. ஹலோ யாருங்க? ஹலோ நான் கோயம்புத்தூர் ராமநாதபுரம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர் பேசுகிறேம்மா. சொல்லுங்க சார். என்ன விஷயம் சார்? உங்கள் கணவர் வந்து இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருமா, உங்களை காணான்னு. நீங்கள் எங்கே இருக்கீங்க? பழனியில் இருக்கேன். சொல்லுங்க சார். இப்போ வர முடியுமா கோயம்புத்தூருக்கு? நீங்கள் என்னால் உடனே வர முடியாதுங்க சார். எப்போ வருவீங்க? நாளைக்கு காலையில் வரேன் சார். உங்கள் கூட வேறு யாருமா இருக்கா? என் கூட எனக்கு வேண்டப்பட்டவர் இருக்காரு. அவர் பேருமா? மனோகர். காலையில் 10 மணிக்கு வந்துடுமா. உங்க கூட இருக்கிறவரையும் சேர்த்து கூட்டி வந்துடு. சரிங்க சார். புகார் கொடுத்தவரையும் வர சொல்கிறேன். இங்கே வச்சு என்னென்னு பேசிக்கலாமா? ஓகே சார். அவங்க பழனியில் இருக்காங்களாப்பா? சரிங்க சார். நாளைக்கு காலையில் வருவாங்க. ஓகே சார். நீ காலையில் 10 மணிக்கு வந்துடு. வந்துடுறேன் சார். சரிப்பா. ஐயா அவங்க வந்துட்டாங்க ஐயா. வர சொல்லுப்பா. சரிங்க. கயல் அப்பா இப்படி வா. சொல்றேன்ல. நீ வெளியில் ஏறியா? என்னம்மா, இது உன் புருஷன் தானே? என்னம்மா பேசாம இருக்க? பதில் சொல்லுமா. ஆமாம் சார். அப்ப வெளியில இருக்கவன் இவருக்கும் உனக்கு என்னம்மா பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை சார். ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா எதுக்குமா இவரை விட்டு அவனோட போன? சொல்லுமா. உன்னை ஏதாவது கொடுமைப்படுத்தினாரா? குடிச்சிட்டு வந்து சண்டை போடுவாரா? இல்லை ஏதாவது தப்பானவரா அவரு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். நான் இருக்கிற வரைக்கும் நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு. அப்புறம் எதுக்குமா அவன் கூட போன நீ? எனக்கு அவனை தான் சார் பிடிச்சிருக்கு. பரவாயில்ல சார். அவளுக்கு பிடிச்சவங்க கூட போகட்டும். இப்போலாம் பிடிச்சவங்க கூட போகிறது சாதாரணமாயிடுச்சே.
எனக்கு என் குழந்தை மட்டும் கொடுத்துட சொல்லுங்க சார். அதெல்லாம் கொடுக்க முடியாது சார். சார், என் குழந்தைய பார்க்காம தூக்கமே வர மாட்டேங்குது சார். எனக்கு எந்த வேலையும் ஓட மாட்டேங்குது சார். எனக்கு என் குழந்தை வேணும் சார். எனக்கு என் குழந்தைய கொடுத்துட சொல்லுங்க சார். கொடுக்க முடியாது சார். என்னம்மா, குழந்தை 2 பேருக்கும் தானே சொந்தம். கொடுக்க மாட்டோம்னா என்ன அர்த்தம்? சார், குழந்தை எனக்கு மட்டும் தான் சார் சொந்தம். அப்பா இல்லாம நீயே தனியா அம்மா ஆயிட்டியம்மா. அம்மா சொன்னாதான் சார் குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியும். ஏய், உன் சுயநலத்துக்காக நீ என்ன வேணாலும் பேசுவியா? சார், நான் போய் சொல்ல சார், உண்மையை தான் சொல்றேன். என் குழந்தை அவருக்கே பிறக்கலங்கிறேன். சார், பொய்யா கூட அப்படி பேச வேணாம்னு சொல்லுங்க சார். எனக்கு என் குழந்தை வேணும் சார். என் குழந்தை எனக்கு கிடைக்கலன்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் சார். எந்த லெவலுக்கு வேணாலும் போவேன் சார். ஏய், அதான் உனக்கே பிறக்கலைன்னு சொல்றாளே குழந்தை. எனக்கு முன்னாலே என்ன வேணாலும் பண்ணுவேன், எந்த லெவலுக்கு வேணாலும் போவேன்னு சொல்ற நீ. இல்லை சார், என் குழந்தை என்கிட்ட கொடுத்துட சொல்லுங்க சார். என் சொத்து மொத்தத்தையும் கூட நான் கொடுத்துட்றேன் சார். சார், அவரே வேணாங்கிற அவர் சொத்தை வச்சுட்டு நான் என்ன சார் பண்றது? நான் எனக்கு பிடிச்சவனோட பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போயிடுவேன். நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்கிறேன் சார். என் குழந்தை கொடுத்துட சொல்லுங்க சார். முடிவா என்னதாம்மா சொல்ற? உள்ளே தர முடியாது சார். வேணும்னா கோர்ட்ல பார்த்துட்டு சொல்லுங்க. நீ எல்லாம் ஒரு பொண்ணாம்மா, குழந்தைய கோர்ட்ல ஏத்தணும்னு நினைக்கிற? குழந்தை அவ கூட இருக்கட்டும் சார். இந்த வயசுல கோர்ட்டு கேஸு சண்டை சச்சரவுன்னு போனா அந்த குழந்தையோட மனசு ரொம்ப பாதிச்சிடும் சார். அவளையே கூட்டிட்டு போக சொல்லுங்க சார். அதான் சொல்லிட்டாருல்லம்மா, குழந்தைய உன் கூடவே வச்சுட்டு உன் இஷ்டம் போலவே நல்லா வாழுமா. சென்றி, வெளியில இருக்க அந்த ஆளை உள்ள வர சொல்லுப்பா. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்பட்டு இப்படி கூட்டிட்டு போறதெல்லாம் ஒரு பொழப்பா? உன்னை நம்பி வீட்டுக்குள்ள விட்டதுக்கு நீ பண்ற நல்ல காரியம்மையா இது? அதான் சொல்லிட்டார்ல, போய் வாழ்ந்துக்கங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போமா. உன்ன மாதிரி பொண்ணால தாம்மா தாலிக்கு வேல்யூவே இல்லாம போயிடுச்சு. போ போ, கூட்டிட்டு போய் தொலை. கண்ணு கயலே உயிரின் உறவே, கண்ணு மணியே கனவும் நீயே. நினைவில் நானே கரைந்தே போனேன், அவள் மறந்தே போனால் உன்னை பிரிந்தேன் நானே. என்னுள் ஏன் நுழைந்தாள், உறவில் ஏன் கலந்தாள், இன்று என்னை ஏன் பிரிந்தாள், என்னை ஏன் வெறுத்தாள், என்னை ஏன் ரசித்தாள், எனக்குள் ஏன் வசித்தாள், கனவை ஏன் கலைத்தாள், உறவை ஏன் உதைத்தாள். அடி பெண்ணே நீயா என் உதிரும் தீண்டியது, உன்னுள் ஏனோ அடி விஷமும் ஏறியது. உறவே என் உறவே என் உள்ளம் வேகிறது, அடி பெண்ணே என் கண்ணே என் இதயம் நோகிறதே. கண்ணே கயலே என் உயிரின் உறவே, கண்ணே மணியே கனவும் நீயே. உன் நினைவில் நானே கரைந்தே போனேன், அவள் மறந்தே போனால் உன்னை பிரிந்தேன் நானே.
ஊரு திருநெல்வேலி. ஆனா இவன் பேரு சரவணன். ஆனா இவனுக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம்? என்ன இருந்தாலும் நம்ம இனிஷியேட் பண்ணி போயிடலாம்ப்பா. போய் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான்ப்பா இருக்கு. கண்டுபிடிப்போம். ஓகே, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். ஓகேப்பா. சொல்லுங்க, யார் சார் நீங்க? பழனி ஸ்டேஷன் எஸ்ஐ. சொல்லுங்க சார். உங்க பையன் எங்க? இப்பதான் சார் சாப்பிட்டு வெளில போயிருக்கார். என்ன சார் விஷயம்? ஒரு கேஸ் விஷயமா வந்தேன். உங்க மருமக? சார் அவளை பத்தி பேசாதீங்க. என் மருமகளா நினைக்கல சார், மகளா நினைச்சேன். துரோகி. சாரி சார், சாரி சார், டென்ஷன்ல பேசிட்டேன் சார். பரவாயில்ல. சரி சார். இன்னும் ஒரு இன்னும் கொஞ்சம். பழனி எஸ்ஐயாப்பா தேடிட்டு வந்தாரு, சமாளிச்சு அனுப்பிட்டேன். யாருப்பா? நீ சாப்பிடு பாப்பா, நீ சாப்பிடு சாப்பிடு, நீ சாப்பிடு, நீ சாப்பிடு. என்னப்பா என்னாச்சு? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியே போயிட்டானா. அப்படியா? யார் உள்ள இருக்கா? அவனோட அப்பா இருக்காரு. எப்படி பிஹேவ் பண்ணாரு உன்ட்ட? கேஷுவலா தான் இருந்தாரு. அப்படியா? அன்வான்டா போலீஸ் வந்தா மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும், பயம் வரணும், கிரிமினல்னா டவுட் வரணும். ஒண்ணுமே ரியாக்ஷன் இல்லாம அப்படியே இருக்கிறான்னா கண்டிப்பா உள்ளதான் இருக்கணும். ஒன் முறை போய் பார்க்குறேன்ப்பா. போலீஸ் தான்பா. சரிப்பா, நான் பார்க்குறேன். நீ சாப்பிட்ற? என்ன சார்? சார் எதுக்கு சார் உள்ள வரீங்க? ஏன் சார் தள்ளுறீங்க? தள்ளி வாங்க சார். கண்டுபிடிச்சிட்டீங்களா? உட்காருங்க. கிளம்பலாமா? போதும்பா. ப்ளீஸ் பா, ஒரு வாய். சூசை, பால்கார சூசை. சரவணன். சரவணன் கணேசன், அரீனா கோல்டு ஓனர். குயிக் போலாமா? ஒரு 2 நிமிஷம் சார், பாப்பா கூட்டிட்டு வந்துடுறேன். ஒரு வாய் சாப்பிடுப்பா. இது மட்டும்பா. சார் சார் பேசிக்கலாம் சார். சார் அப்பா எங்க சார் போற? வந்துடுறேம்மா, போயிட்டு வந்துடுறேம்மா. தாத்தா கூட இரு. அப்பா பாத்துங்கப்பா. அப்பா அப்பா எங்கப்பா போற? என் கூட இருப்பான். இப்ப தானப்பா வந்திருக்க. ஒண்ணும் இல்லடா தங்கம். அப்பா விடுங்க அங்கிள் ப்ளீஸ். அப்பா கூடாது, சொன்ன கேளு. அப்பா திரும்பி வா. வேணாம்ப்பா. போயிட்டு பத்திரமா வந்துருவேம்மா. அப்பா பத்திரமா தாத்தா கூட இரு. அப்பா சொன்னா கேப்பீங்கல்ல? சொன்னா கேளுங்க, தாத்தா கூட இருங்க. அப்பா போயிட்டு வந்துருவேன், சரியா? அப்பா வேணாம்ப்பா. கண்டிப்பா நான் வந்துருவேம்மா. சொல்றத கேளுங்க, சரியா? நீ தாத்தா கூட இரு, நான் வாங்க வாங்க. சரியா? அப்பா சரிப்பா, பாத்துக்கிறேன்ப்பா. உள்ளேரு. என்ன சரவணன் இப்படி ஆயிட்டீங்க? ஹலோ கருணா சார், அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். சரி சார். இன்னொரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துருவோம். சரி சார், சரி. நீங்க எங்க இருக்கீங்க? சார் நம்மளுடைய ஸ்டேஷன் லிமிட்ல தான் இருக்கிறேன். நான் வந்துட்டேன் சார். வந்துருங்க சார். ஓகே ஓகே சார். தெருவில் சைலண்டாக பாலும் பேப்பரும் அவனை இங்கே பிடிக்கலையா? இந்த ஊர்லேருந்து பிடிச்சிட்டு வந்துருக்காங்க. இங்கே இருந்தால் தான் மாட்டி. நான் அவனை ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு இருந்தேன். பார்க்கும்போது தெரியல, ஏதோ நல்ல பையன். சரி அப்படிதான் இருந்தான்.
சார் அரெஸ்ட் பண்ண சுசியை எப்போ சார் கூட்டிகிட்டு வராங்க? சார் இப்போ கூட்டு வந்துடுவார். இதோ வந்துட்டாரு. ஓ போயா அந்த போங்க போயா போமா போமா எஸ் வண்டி வருது போமா போ போ போங்கயா தள்ளி போங்க போட்டு என்ன வந்துட்டானே அவன் இறங்கட்டும், பகிர்ந்து போடுறான் பாரு. என் பிள்ளைய கொண்டுட்டியடா பாவி. அதுக்கு ஒரு தெருவியே ஏமாத்திட்டியே கொலகார பாவி. ஒன்னால நான் ஸ்டேஷன்ல ஜட்டியோட உட்கார்ந்து இருந்தேன். என் கண்ணனை கொண்டு உன்னை கொல்லாம விட மாட்டேடா. ஏய் இதுக்கு தேவையில்லாம கத்துற. போ போ போ. ஏய் என்ன ஒண்ணு எங்களுக்கு தெரியும். போயா போயா. வந்துட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டது எங்களுக்கு தெரியா. என்ன தட்டவன் கண்டு போயா. ஹாய் அங்கிள். ஹாய். என் ஒய்ஃபை ஏயா கொன்ன? உங்கள் ஒய்ஃபை கொல்ற அளவுக்கு எனக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது. குழந்தைங்க எல்லாருமே நம்ம வெளிவந்த உறவு, அவ்வளோதான். குழந்தைங்களை அடிக்கவே கூடாதுன்னு சட்டமே இருக்கு. அப்படி இருக்கும்போது தான் சுகத்துக்காகவும் தான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் பெத்த குழந்தையை கொல்லணும்னு அவ திட்டம் போட்டா. அன்னைக்கு சமாளிச்சிட்டோம்னு பார்த்தா இது பெரிய வில்லங்கமாயிரும் போலையே. அதுக்கு தான் அவனை கூட்டிட்டு போய் அவரோட அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்தேன். அங்கேயும் அவன் இருக்க மாட்டேங்கிறான். நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கிறது உன் வீட்டுக்காரனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியல. நீங்க வேற என்னை பயமுறுத்தாதீங்க. இது மட்டும் என் புருஷனுக்கு தெரிஞ்சா என்னை கொன்னே போட்டுருவான். நீ எதுக்காக சாகணும் செல்வி? நீ இல்லாம என்னால வாழ முடியாது. யாருக்காகவும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னாலையும் தான் நீங்க எல்லாமே இருக்க முடியாது. உங்களுக்காக நான் என்ன வேணாலும் என்ன வேணாலும் செய்வேல. நாம வாழணும்னா உன் பையன் சாகணும். என்ன சொல்றீங்க? நான் வேணுமா வேணாமா ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. வேணும். அப்ப நான் சொல்றதை கேளு. நாளைக்கு நான் 11 மணிக்கு வரும்போது பாய்சன் வாங்கிட்டு வரேன். சாப்பாட்டில் உன் பையனுக்கு கலந்து கொடுத்துரு. அவன் டியூஷனுக்கு போவான். அங்க ஒண்ணு கிடக்க ஒன்று ஆயிரும். டியூஷன் வாத்தியார் மேல பழிய போட்டு எந்த தடையும் இல்லாம நம்ம தப்பிச்சிடலாம். என்ன சொல்ற? அதுக்கப்புறம் நீயும் நானும் சந்தோஷமா இருக்கலாம். சொல்லு செல்வி, சொல்லு. நாளைக்கு 11 மணிக்கு பாய்சனோட வரேன். எப்படி கட்டின புருஷனுக்கு துரோகம் செய்ய மனசு வந்துச்சு? அதான் சொல்லிட்டாங்கல்ல, எங்க வேணாலும் எவன் கூட வேணாலும் போலான்னு. குடும்ப வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாத ஒன்ன மாதிரி சில பொண்ணுங்க பண்ற தப்பால தான் செதஞ்சு போயிடுச்சு பல பேரோட வாழ்க்கை. அவனை எப்ப நீ கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணியோ அப்பவே நான் உன்னை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். பெத்த குழந்தையே கொல்லணும்னு அவ திட்டம் போட்டா நான் அவளை கொன்னேன். போமா 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 போங்கயா. இதுக்கு அவ எந்த வகையிலும் தகுதியே கிடையாது. திரும்பி வருவேன், திருந்தி எல்லாம் வரமாட்டேன். இந்த தப்பை யார் பண்ணாலும் அவங்கள நானே கொள்வேன். கண்ணு கயலே உயிரின் உறவே, கண்ணு மணியே கனவும் நீயே. நினைவில் நானே கரைந்தே போனேன், அவள் மறந்தே போனால் உன்னை பிரிந்தேன் நானே. என்னுள் ஏன் நுழைந்தாள், உறவில் ஏன் கலந்தாள், இன்று என்னை ஏன் பிரிந்தாள், என்னை ஏன் வெறுத்தாள், என்னை ஏன் ரசித்தாள், எனக்குள் ஏன் வசித்தாள், கனவை ஏன் கலைத்தாள், உறவை ஏன் உதைத்தாள். அடி பெண்ணே நீயா என் உதிரம் தீண்டியது, உன்னுள் ஏனோ அடி விஷமும் ஏறியது.
என் உறவே என் உள்ளம் வேகிறதே அடி பெண்ணே என் கண்ணே என் இதயம் நோகிறதே